முதல் வணக்கம். தொண்டர்களுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா தொண்டர்கள் எங்கேயா போராட்டம் போட்டால் வந்துடுவாங்க, தலைவர் வரமாட்டாங்க, தானும் செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்க செய்கிறவங்க ஊக்கப்படுத்தவும் மாட்டாங்க. ஒரு பிரச்சனை இன்னைக்கு எத்தனை போராட்டங்கள் அறிவிக்கிறாங்க. இந்த போராட்டங்கள் இதில் எத்தனை பெரிய பெரிய சங்கங்கள் இருக்குது. நெல்லை தூத்துக்குடி நாடக சங்கம் இருக்கட்டும், நாடார் மகாசனம் சங்கம் இருக்கட்டும், தெத்திரமா நாடக சங்கம் இருக்கட்டும், இந்த சங்கம்லாம் சின்ன சங்கம்மா. நாங்கள் இந்த போராட்டத்தெல்லாம் செய்யணுமா? இல்லை, அந்த துட்டலை வச்சு என்ன பண்ண போறீங்க? சமுதாயத்தை காப்பிடுவோம். சமுதாயம் எப்படி காப்பியா? ஒன்று நீங்கள் பண்ணணும், இல்லை பண்ணுறவனை ஊக்கப்படுத்தணும். ரெண்டுமே கிடையாதுங்க. நீங்களும் பண்ணுறது கிடையாது, பண்ணுறவனை ஊக்கப்படுத்துறதும் கிடையாது. இவ்வளவு நடந்திருக்கு, இத்தனை ஆர்ப்பாட்டம் இருந்திருக்கு, இவ்வளோ போராட்டம் இருந்திருக்கு. இன்னைக்கு அவர் யூடியூப் விடுறாரு, அரிய நாடார் 500 ரூபா கொடுத்து ஆள் கூப்பிட்டு வந்தாரு. அத்தனை பேரும் நாடார் இல்லைன்னு. அண்ணாச்சி வந்திருக்கா இல்லையா? அண்ணாச்சி கொத்தாதங்காரு. இந்த 5 சங்கத்துக்கு நான் இது ஒரு 3, கோயம்புத்தூரில் 4 சங்கமும் சேர்ந்து அவன் தலை எடுத்துவாங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு அறிக்கை கொடுங்க. வேற நீங்கள் எந்த போராட்டம் பண்ணாலும் இது செல்லுபடியாவது. நீங்கள் ஜெயிக்கவும் முடியாது, திமுக தலைவர் உங்களை கண்டுக்கவும் முடியாது. நீங்கள் என்ன கூட்டம் போடுங்க, என்ன போராட்டம் பண்ணுங்க. அண்ணாச்சி சொன்ன மாதிரி 5000 பேரில் 50,000 பேர் கூட்டம் இருந்தாலும் போலீஸ் வச்சு அடிச்சு தான் கலைப்பாங்க. அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணணும்னா அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணிருக்கணும். கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் எங்க வரைக்கும் அவ்வளவு மாவட்டத்திலையும் கேஸ் கொடுத்துருக்காங்க. மானங்கட்ட கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் போய் போராட்டம் பண்ண முடியாது. தேவையான இழுத்து போட்டு வெட்டுங்க. யாராவது வெட்ட முடிஞ்சா வெட்டிட்டு வாங்க. அந்த கேஸை கூட நான் ஏற்றுக்கிறேன். என்னால் முடியாது, எனக்கு வயசாகிட்டு. எவராது இளைஞர்கள் வெட்டுவீர்களானால் அதற்கு முத எதிரியா நான் என்னைய சேர்த்துக்கிறேன். அந்த கொலைக்கு பலியா என்னைய சேர்த்துக்கிறேன். என்னைக்குனாலும் சரிதான். அவனை கொலை பண்ண போறேன்னா என் போன் நம்பரை வச்சுக்கோங்க, நம்பர் சொல்லிடுறேன், எல்லாரும் வச்சுக்கோங்க. எந்த போலீஸ் பிடிச்சாலும் சொல்லிருங்க. நான் தான் சொன்னேன்னாலும் சொல்லுங்க. இப்போ இது பகிரங்கமாக தான் சொல்கிறேன். 90 94 வச்சுக்கோங்க எல்லாரும். 90 94 86 10 10 பேர் ராமபாண்டி. மாங்காட்டில் இருக்கேன். மாங்காடு பெருந்தளவு காமச்சாரம் தலைவராக இருக்கேன். எங்கே நீங்கள் அவனை வெட்டினாலும் எனக்கு ஃபோன் பண்ணிங்க. நான் தான் விட்டேன் போய் நான் போலீஸில் அரெஸ்ட். இதான் என்னால் பண்ண முடியும். என்ன என்கிட்ட கோடிக்கணக்காக பணம் கிடையாது. என்கிட்ட கோடிக்கணக்காக பணம் கிடையாது. ஆனால் நான் போய் உங்களுக்காக ஆஜராகி ஜெயிலுக்குள்ளே இருப்பேன். பணத்தை வச்சுருக்கோம். பணத்தில் மூடை கட்டி தலையில் வச்சு படுக்கட்டும். சமுதாயத்தை பேசுறது என்னங்க இருக்கு? ஒரு நாதாரி உள்ள வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வீடியோ விடுறான். அரிநாடார் பண்ண போராட்டத்துக்கு 500 ரூபாய்க்கு ஆள் கூப்பிட்டாரு. அத்தனை பேர் நாடார் இல்லைன்னு. இன்னும் அவனை கும்பிடுங்க, இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க. இப்போ இங்கே இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி தலைமைச் செயலாம் முற்றிடக்கூடாது. உங்களை முதலமைச்சர் வீடு முட்டுங்க. இது காரணம் அவன் தானே. இதுக்கு காரணம் அவன் தானே. ஸ்டாலின் தானே இது காரணம். என்ன நினைக்கிறான் அவன்? ஒன்று நம்மளும் தேவை மாதிரி சண்டை போடணும், இல்லை முஸ்லீம் இந்து சண்டை போடணும். இந்த கான்செப்டுக்கு அவன் வந்துட்டான். இதெல்லாம் நம்ம உடைக்கணும்னா நிச்சயமாக நம்ம போராட்டம்லாம் பண்ணக்கூடாது. அது என்ன, எவ்வளவு கோடிக்கணக்கில் பணத்தை வச்சு என்னதான் செய்ய போறீன்னு தெரியல. யாராவது ஒரு தலைவர் சொல்லுங்களேன், அவனை வெட்டிட்டு 1 கோடி ரூபா அவனா வெட்டிடுவான். எவன் வெட்டாலும் சரி 1 கோடி ரூபா தாரன்னு சொல்லுங்களேன். சங்கத்துக்கு 25 லட்சம் ரூபா எல்லாமே இருக்கியா? சும்மா போட்டுட்டு ஆலோசனை பண்ண இந்த ஆலந்தூர் கூட்டத்தில் அண்ணாச்சங்க தலைவர் இதுல எத்தனை கூட்டம் போட்டீங்க நீங்க சொல்லுங்க. 10 கூட்டத்துக்கு வந்திருக்கேன். ஒரு கூட்டத்துக்கு ஒரு போராட்டம் பண்ண ஒரு இளவு கிடையாது, ஒரு மண்ணு கிடையாது. சும்மா கூடி பேசி நீங்க பேரு என்ன செய்யறீங்க தெரிய மாட்டேங்குது. உண்மையா இல்லையா சொல்லுங்க. இதுல இங்க போட்ட ஆலோசனை கூட்டத்தில் எந்த போராட்டம் அறிவிச்சு எது நடந்துச்சு? நான் ஒத்தியில செஞ்சேங்க. நான் ஒத்தியில யாருக்கும் ஒன்றும் சொல்ல, ஒன்றும் பண்ணல. நான் பண்ணணும்னு தோணுச்சு எனக்கு, நான் அதை பண்ணினேன். இந்த ஆலோசனை போட்டு இப்படியே நம்ம போயிடுறோம். காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டினார், யாருக்கு தெரியாது. அடுத்து என்ன செய்யணும்? இதான் நீங்க சொன்ன மாதிரி 5000 பேரை கூப்பிட்டு வந்தாலும் சரிதான். 4 பக்கமும் போலீஸ் வச்சு அடிப்போம். தலை தெரிக்க ஓடணும். நாங்கள் ஓடி இருக்கோம். டிஎம்இ தெருல ஓடணும். ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு போனாரு. அடுத்து என்னெல்லாமோ நடக்குது. அதனால போராட்டம் அறிவிச்சாலும் சரி, நீங்க என்ன போராட்டம் அறிவிச்சாலும் நான் எதுக்குறேன். என்னுடைய ஒரே வழி அவனை கொல்றதை தவிர நம்ம சமுதாயத்துக்கு நல்ல வழியே கிடையாது. நன்றி, வணக்கம். தன்னுடைய